போன எபிசோடில் நம்ம ரவுடி பையனுக்கு பிரின்சிபல் டிசிப்ளின் மெம்பர் அப்படிங்கிற பெரிய போஸ்டர் தூக்கி தலையில் வைக்க அம்பிட்டு தான் நம்ம ரவுடி பையன் அப்படியே ஆடி போய் நின்றுட்டான். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாமா? சார் உண்மைதான் சொல்கிறீங்களா? நான் தான் அந்த டிசிப்ளின் மெம்பர் போஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம்ப்பா, நீ தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்ச நாள் நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜின்ஹான் சொன்னா. ஜின்ஹானும் பிரின்சிபலும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, ஜின்ஹான் நீ தான் அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறியாமே, சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்ல, அதுக்கு ஜின்ஹான் சொல்கிறான், சார் என்னை விட இந்த பொறுப்பு சூப்பராக ஒரு ஆள் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். யாருன்னு கேட்டால் ரவுடி பையன் சொல்கிறான். ஜின்ஹான்னா என்கிட்ட சொன்னா, உன்னையா ரொம்ப பிடிக்குமாமே பிள்ளைங்களுக்குலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே 32 பழையும் காட்டிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட ரூல்ஸை சூப்பராக பிரேக் பண்ணுறியாமேன்னு சொல்ல அப்படியே மூஞ்சி முக்கானதுக்கு போயிடுது. நீ மட்டும் டிசிப்ளின் மெம்பர் ஆகிட்டேன்னு வையேன், வாவ் இவனே திருந்திட்டான், நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீயே இந்த போஸ்டிங் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் கேட்டு பக்கத்தில் ரவுடி பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க. இத்தனை நாள் நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம தான் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். எம்பிட்டு சந்தோஷமா, அது மட்டும் இல்லாமல் எம்பிட்டு பெருமையாக இருக்குது. அப்போ ஒருத்தன் வேகமாக போக போகிறான். ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையன் கூப்பிட்றான். ஆமாம் யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கேங்கிறான். எங்க அந்த கோட்டை கழட்டு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளக்க டிஷர்ட் போட்டிருக்கான். இந்த அந்த நோட்டில் உன் பேர் உன் கிளாஸ்லாம் எழுதி தந்துட்டு போன்னு சொல்ல, அந்த நோட்டை பார்த்தா ஃபுல்லாக ரவுடி பையனோட பேர் தான் இருக்குது. நீயே இப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்க, நீ என்னையும் வந்து சொல்கிறியான்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். டேய் மூடிக்கிட்டு எழுதிட்டு போடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ ரவுடி பொண்ணு வந்து அந்த ரவுடி பையன்கிட்ட, அடே நீ தெனா விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க சரியா? என்ன தெனா விட்டு, ஏன் யூனிஃபார்ம் போட்டு வரலன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிறான். ஹேய் நீ எல்லாரையும் பயம்புறுத்தி ஓட வச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறா. நான் ஓட வைக்கிறேன் அழ வைக்கிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை? நீ என்கிட்ட மாட்டாமையா போயிட போற? ஒரு நாள் ரூல்ஸை நீ பிரேக் பண்ணுவேல, அப்போ என்கிட்ட வந்து கதறுவ அப்படிங்கிறான். சரி இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணு, உனக்கு எப்படி தோணுதோ என்னை இன்ஸ்பெக்ஷன் பண்ணு, ஒரு ரூல்லையாச்சும் நான் பிரேக் பண்ணுறேனான்னு பாருன்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இவளை ரூலை பிரேக் பண்ண வைக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, பாஸ் இவ ரொம்ப ஓவரா மேக்கப் போட்டிருக்கா பாஸ். அவள் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு, ஹலோ அவள் மேக்கப்பே பண்ண மாட்டா, இட்ஸ் ஹர் நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கிறா. இன்னொருத்தி, பியூட்டி கிளப்லே இவ தான் நம்பர் 1, நீ இவளை சந்தேகப்பட்டேன்னா அந்த கிளப்பையே சந்தேகப்பட்ட மாதிரின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ரவுடி பொண்ணு வந்துட்டு, நீ வேணா போய் மேக்கப் ரிமூவர் வேணா எடுத்துகிட்டு வந்து பாரு அப்படிங்கிறா. சரி சரி நீ மேக்கப் போடலன்னு ஒத்துக்கிறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு ராசாத்தின்னு அனுப்பி வச்சிடுறான். டேய் மச்சான், முக்காவாசி பசங்க கிளாஸை கட்டிடுச்சுட்டு இந்த இடத்துல தான்டா இருப்பாங்க, நம்ம இன்னைக்கு எல்லாரையும் கையும் காலமாக பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போய் ஸ்டாச்சு அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சோஃபாவில் பிரின்சிபல் தான் படுத்து கிடந்திருக்காரு. ரவுடி பையன் கிளாஸுக்கு வரான். ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு, டே என்ன பிரின்சிபல்கிட்ட நல்லா வாங்கி கட்டினியான்னு சொல்லி கேட்க, நான்லாம் வாங்கி கட்ட மாட்டேனே, அவரெல்லாம் நீ திட்டவே மாட்டாருங்க. நம்பர் 1 படிப்ஸ் இருக்கால, அவகிட்ட போய் கிஃப்ட் கொடுத்து, இங்கே பார் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஜின்ஹானை விட நீ தான் நிறைய மார்க் எடுக்க ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனும் சரின்னு சொல்ல, இங்கே பாருங்க கிளாஸ்மேட்ஸ், இனிமேல் இவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவ உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பா ஓகேவா அப்படிங்கிறான். இப்போ கிளாஸ்மேட்ஸ் வராங்க. இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம் யார் கூட பேர் ஆக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஹீரோனியும் ஹீரோவை பார்த்து, நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது கடினமாக முயற்சி பண்ணி கடைசி மார்க் வாங்க போகிறேன், அப்போ தான் என்னால் ஜின்ஹான் கூட இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஜின்ஹானை பார்த்து யோசிச்சிட்டே இருக்க. ஜின்ஹானும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றா. இங்கே என்னடானா ரவுடி பையன் போலையும் போய் உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு வர்றவங்களும் கடைசி எக்ஸாமில் கடைசி வரவங்களும் பேர் ஆவாங்க, அதே மாதிரி செகண்ட் வரவங்களும் கடைசிலேருந்து 2வது வர்றவங்களும் பேர் ஆவாங்க. ஒருவேளை அந்த சோடா புட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டானா நம்ம கடைசி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சோடா புட்டி கூட வந்துடுவோம், இல்லை அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஜின்ஹான் கூட வந்துடுவோம். என்னது இது, ஜின்ஹான் ஃபஸ்ட்டு வருவானா அந்த சோடா புட்டி ஃபஸ்ட்டு வருவாளா? இப்போ நம்ம கடைசி ரேங்க்கில் வரணுமா கடைசிக்கு முன்னாடி ரேங்க்கில் வரணுமா? எப்படி இந்த ஜின்ஹானும் நம்ம ஹீரோனையும் சேரவே கூடாது, என்னடா பண்ணுறது, ஐயப்பா கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி கத்துறான். மிஸ்ஸும் அங்கே என்னப்பா சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்கன்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரவுடி பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பேர் என் பிளான் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ஜின்ஹானும் சோடா போட்டி தான் ஃபஸ்ட்டு 2 மார்க்கில் வருவாங்க, அப்போ கடைசி 2 மார்க்கில் நம்ம கிங்காங் வரக்கூடாது, அதாவது ஹீரோனி அவன் கிங்காங் சொல்லி செல்லமாக கூப்பிடுவான். அதனால இப்போ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் 2 பேரும் லாஸ்ட் 2 மார்க்கில் வந்துட்டிங்கன்னா நானும் நம்ம ஹீரோனியும் அவங்க 2 பேர்த்து கூட பேர் ஆக மாட்டோம். என் பிளான் ஓகேவான்னு சொல்லி கேட்க, பாஸ் இதுக்கு நாங்கள் என்ன பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆன்சர்லாம் தப்பாக எழுதுனா மட்டும் போதும் அப்படிங்கிறான். சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு இப்போ பெல் அடிச்சிருது, எக்ஸாம் ஆரம்பிச்சிடுறாங்க. சோடா பிடிக்குன்னா மூக்குலேருந்து ரத்தம் வருது, அதை கூட பொருட்படுத்தாமல் உட்காந்து எக்ஸாமுக்கு கடற்கடான்னு எழுதிட்டு இருக்கா.
ஹீரோனி என்னடானா இந்த ப்ராப்ளத்துக்கு கூட எனக்கு தெரியும் போல், ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியலையே, என்னடா பண்ணுறது, பேசாமல் சியா போட்டுவிட்றோன்னு ஆப்ஷன் சியா போட்டு விட்டுறா. மிஸ் டைம் சாப் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கிடுறாங்க. அப்போ ஹீரோனி அந்த ரவுடி பையன்ட்ட கேட்குறான், நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ண, எங்கே கெஸ் பண்ணி பார்ப்போம், எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறா. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு எழுதியிருக்கேன் அப்படிங்கிறான். அவன் என்னடா ஆக போகுது அப்படிங்கிற டென்ஷனில் உட்காந்துருக்கா. அப்போ சோடாபுட்டி பக்கத்தில் வர இந்த ரவுடி பையனை வந்துட்டு எப்படி எழுதிருக்க, நல்லா எழுதிருக்கியா, சூப்பராக எழுதிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ என்னை நல்லா கேர் பண்ணிக்கிறியே, நீ என்ன டெஸ்க்மேட் ஆக விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோனியை வேகமாக திரும்பி நீ அவளோட டெஸ்க்மேட் ஆக விரும்புறியான்னு சொல்லி கேட்க, சாச்சா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறான். சரி எதுவாக இருந்தா என்ன, திங்கக்கிழமை ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறா. ஜின்ஹான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க, பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. அவனை திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. சரின்னு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அவன் ஃபோனில் இருக்கிற கேமரா ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு நிற்குது. அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நான் வேணா மேனேஜர்கிட்ட சொல்லி யாருன்னு பார்க்க சொல்லிட்டான்னு சொல்லி கேட்குறான். இல்லை நானே பார்த்துக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப பார்க்க அங்கே யாருமே இல்லை. நைட்லாம் தூக்கமே வரல, வெளியில் யாராச்சும் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த கேமராவை ஆன் பண்ணி அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்டே தூங்கிடுறான். தூக்கத்துலேயும் கனவுலேயும் அந்த பொண்ணு தான். ஜின்ஹான் வந்து மூஞ்சிக்கு முன்னாடி பேய் மாதிரி வந்து நிற்க பயத்தில் தலதிரிக்க எந்திரிச்சிடுறான் கனவுல இருந்து. நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது கார்லேயே தூங்குறான். டிரைவரும் ஸ்கூல் வந்துருச்சு, அப்புறம் சாயந்தரம் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்டர்வியூ இருக்குது, ஸ்கூல் முடிஞ்சோடனே உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் கொட்டாயான்னு விட்டுட்டு அங்கேருந்து இறங்கி போகிறான். இப்போ நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் எல்லாருமே நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே ஜின்ஹான் தான் ஃபஸ்ட் வரணும், நம்ம ஹீரோனி வேண்டிகிட்டு இருக்கா. அதுக்கு ரவுடி பையனும், ஜின்ஹான் ஃபஸ்ட்டு வரணும்னு வேண்டியா நீ, நான்லாம் ஒரு தடவை கூட ஃபஸ்ட்டே வந்தது இல்லையே அப்படிங்கிறான். நீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்த, நீ எப்பயுமே லாஸ்ட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நீ லாஸ்ட்டு கூட வரமாட்டேன், நான் தான் கடைசி வருவேன் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்ஹான் ஃபஸ்ட்டு கிடையாது, அந்த சோடாபுட்டி தான் ஃபஸ்ட்டு. நான் கொடுத்த கிஃப்ட் வீண் போகலை, சோடாபுட்டி கலக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினி இருந்துட்டு எப்படி அவள் ஃபஸ்ட்டு வந்தா, ஜின்ஹான் நல்லா படிச்சிருப்பானேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஜின்ஹானும் வந்துடுறா. என்ன ஜின்ஹான் ஆச்சு, எப்படி நீ தானே ஃபஸ்ட்டு வருவ, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஜின்ஹான் நினச்சி பார்க்குறான், ஆக்சுவலாக ஹீரோனிக்காக அவன் வேணும்னே ஆன்சரை தப்பாக எழுதியிருக்கான். சரி பரவாயில்ல ஜின்ஹான், அடுத்த எக்ஸாமில் நீ தான் ஃபஸ்ட்டு வருவ சரியான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சோடாபுட்டி வந்து இல்லை எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ரவுடி பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ 3rd மார்க் வாங்கியிருக்க, நான் கடைசிலேருந்து 3rd, நம்ம 2 தான் டெஸ்க் மேட் சொல்லிட்டு இருக்கா. ரவுடி பையனும், என்னது நீ 3rd லாஸ்டா, அப்போ கடைசிலேருந்து 2nd யாருன்னு சொல்லி கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோ 2nd பிளேஸா, அப்போ கடைசி 2nd பிளேஸில் இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோ கூட பேர் ஆவாங்க. அதுபடி பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் கடைசிலேருந்து 2nd ரேங்க். அவ்வளோக்குன்னா அவ்வளோ சந்தோஷம், குதியாட்டம் போடுறான். நம்ம ரவுடி பையனோட மூஞ்சி செத்து போச்சு, பிளான் எல்லாம் நாசமாக போச்சு அப்படின்னு ரவுடி பையன் புலம்பிட்டு இருக்கான். ஆட லூசுகளா, உன்னை நான் என்ன சொன்னேன், 2 பேர்த்தையும் லாஸ்ட் அல்லது 2nd லாஸ்ட் வர சொன்னேன்னா இல்லையா, என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆன்சர்லாம் தப்பாக தான் எழுதுனேன், ஆனால் அந்த விதியோட விளையாட்டை பார்த்தீங்களா, நான் தப்பாக எழுதுனேன்னு நினச்சதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் கீழேருந்து மேலே 8வது ரேங்க் போயிட்டேன் பாஸ். ஆமாம் பாஸ், நானும் அதே தான், எதெல்லாம் தப்பாக நினச்சேனோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா நினச்சாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ சூப்பராக மார்க் வாங்கியிருக்கேங்கிறாங்க. ஆட லூசுகளா, இவங்களெல்லாம் போய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கோம் பாரு அப்படின்னு அவன் கவலையில் உட்காந்துருக்கான். ஹீரோனியும் வந்து ரவுடி பையன்கிட்ட உன்னை மிஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறான். அவனை எஞ்சி போகிறான். எஸ் மிஸ், என்ன மிஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். வழக்கம் போல் எப்போ பார்த்தாலும் நீ லாஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிற, ஏன் உனக்கு என்ன தான் பிரச்சனை, நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது மிஸ், நீங்களே எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடுங்க மிஸ், நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிறான். என்னது 1 மாதம் நீ உன் பேரண்ட்டை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்ங்கிறான். மிஸ் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்ன மிஸ் திரும்ப ஏதாவது சேட்டை பண்ணுறானான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை, உங்கள் பையனை பற்றி பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நீங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணுங்கள், இல்லை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கான்ஃபரன்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. சரின்னு மிஸ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன மிஸ் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறானான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அவனை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மிஸ் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நீங்கள் வேணா அவங்க அப்பாட்ட பேசுங்களேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மிஸ்ஸும் இப்போ நீ கிளாஸுக்கு போ, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் படிப்புலையும் சரி லைஃப்லையும் சரி ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட கேட்கலான்னு சொல்ல ஓகே மிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் மிஸ்ஸுக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இல்லை மிஸ் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஆனால் வெளியில் போனக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறான். அப்போ கரெக்டாக ஹீரோனியும் வந்துடுறா. என்னாச்சு மிஸ் உன்னை ரொம்ப திட்டினாங்களான்னு சொல்லி கேட்குறா. இல்லை திட்டு வாங்குறதுலாம் நம்மளுக்கு பழக்கம் தானே அப்படிங்கிறான்.
சரி உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறா. என் பேரண்ட்ஸ் தான் பிஸியாக இருக்காங்களே, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறான். ஆமாம், நீ எனக்காகவா வெளியில் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அது வந்து ஒருவேளை உன்னை இந்த கிளாஸில் விட்டு துரத்திட்டாங்கன்னு வையேன், நான் தானே கிளாஸ்லேயே லாஸ்ட் வருவேன், ஒருவேளை ஜின்ஹான் கூட பேராக முடியாமல் போயிருமோன்னு சொல்லி யோசிச்சேன்னு சொல்கிறா. அடிப்பாவி, கிளாஸை விட்டு துரத்திடுவாங்கன்னே முடிவு பண்ணிட்டியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிருது. கிளாஸ் மிஸ் வந்துடுறாங்க. சரி எல்லாரும் ரீஅரேஞ்ச் பண்ணி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களும் கடைசி ரேங்க் எடுத்தவங்களும், அதே மாதிரி செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களும் கடைசிலேருந்து செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களும் எல்லோரும் அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த ரவுடி பையன் இருக்கானே, அவன் சோடாப்பட்டி கூட தான் போய் உட்காரணும். இங்கே பாரு சோடாப்பட்டி, நான் வேணா மிஸ்ட்டை போய் கேட்கட்டா? மிஸ் ப்ளீஸ் மிஸ், இது வேண்டாம் மிஸ்ன்னு சொல்லி நீ தான் என் கூட டிஸ்கமெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு தானே கடைசி மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறா. சாச்சா அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடு, ஆனால் நீ என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. மித்த விஷயத்தில் நீ எப்படினாலும் இருந்துக்கோ, ஆனால் படிப்பு விஷயத்தில் நீ ஒழுங்காக படிக்கலன்னா அப்புறம் நீ கிளாஸ் மிஸ் ரூமில் தான் போய் உட்காரணும், பார்த்துக்கோன்னு சொல்கிறா. மிஸ்ஸு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்குனா தூக்கமாக வருது. ஹீரோனையும் வந்துட்டு ஏன் நீ நைட்டு தூங்கலையான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், என்னன்னே தெரில, நைட்டு என்னால் தூங்க முடியல, அதான் இப்போ எனக்கு டயர்டாக இருக்குங்கிறான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவும் காரில் போய் உட்காந்துடுறான். அப்போ டிரைவர் சொல்கிறான், இன்றைக்கி ரொம்ப ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, நைட்டு லேட் ஆகும், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறான். சரி அதெல்லாம் எனக்கு ஓகே தான், அது வரைக்கும் நான் இப்போ தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்லேயே அப்படி தூங்கிடுறான். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. பின்னாடியே ஒரு பொண்ணும் அவனை ஃபோட்டோ எடுக்கிறா அவனுக்கு தெரியாமல். இப்போ ஹீரோ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்து ஃபோன் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கேமரா எடுத்து பார்க்குறான். பார்த்தா வாசலில் அதே பொண்ணு நிற்கிது, அந்த முகமூடி போட்ட பொண்ணு. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்பர் டைப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவனும் யார் அது கதவுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் கதவுக்கு இங்கிட்டு உள்ளக்க. ஏற்கனவே டயர்டில் இருந்தானா டயர்டில் திரும்பவும் தூங்கிடுறான். திரும்ப எந்திச்சு பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கேயும் தூங்கி வலிக்கிறான். ஹீரோனையும் இருந்துக்கிட்டு இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஹே ஸ்போர்ட்ஸுக்கு நேரமாச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் கூப்பிட்றான். ஏய் நீ போ, நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்கிறான். போய் தோலை அப்போ அப்படின்னு அவனும் போயிடுறான். ஜின்ஹானும் கொஞ்சம் நேரம் கழித்து முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோனி உட்காந்துருக்கா. என்ன எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்குறான். உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, பேசாமல் நீ வேணா இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், வா போகலான்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜின்ஹான் மட்டும் திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். எல்லாரும் ஓடோடி போய் அவனை போய் தூக்குறாங்க. அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.